ஹெர்பலைஃப் ஷேக்கு ஷேக்கை எத்தனை தடவை எடுத்தால் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா? அப்போது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மந்த்துக்கு இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபார்முலா 1ல் 3 பாக்ஸ், ஷேக் மேட்டில் 2 பாக்ஸ், ப்ரோட்டீனில் 400 கிராமில் 1 பாக்ஸ், அஃப்ரெஷில் 2 பாக்ஸ். இந்த ப்ராடக்ட் மட்டும் போதுங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மார்னிங் 6 o'clock வேக்கப் ஆகிடுங்க. ஆன உடனே அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அஃப்ரெஷ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணிக்கோங்க. 300 ml ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் 6 மணிக்கெலாம் அஃப்ரெஷ்ஷை குடித்து முடிச்சிருங்க. திரும்ப ஒரு 10 or 20 மினிட்ஸ்க்கு வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. திரும்பி ஒரு 8 o'clock பார்த்தீங்கன்னா ஷேக் எடுத்துக்கோங்க. ஷேக் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப், ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஷேக் எடுத்ததுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்னா ப்ரோட்டீனில் 1 1/2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 300 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஐஸ் க்யூப், அதாவது கூலிங்காக குடிக்க பிடிக்கும் அப்படின்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 5 or 10 செகண்ட்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணி ஷேக் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து முடிச்சது திரும்ப ஒரு 11 மணிக்கு திரும்ப மார்னிங் சொன்ன மாதிரி அஃப்ரெஷ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து குடிச்சிடுங்க. ஸோ மதியம் எப்படி மீல் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது நியூட்ரிஷன் பேசிஸில் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய கோச் கிட்ட கேட்டு நீங்கள் அந்த மாதிரி நியூட்ரிஷன் மீலாக எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 o'clock அஃப்ரெஷ் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மார்னிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணுமோ சேம் மெத்தடில் தான் 3 o'clock அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப நைட் டின்னருக்கு ஷேக் எடுத்துக்கணும். அதாவது ஷேக் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எடுத்துக்கூடாது. அதாவது மார்னிங் நான் 1 1/2 ஸ்கூப் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஆட் பண்ண சொன்னேன். நீங்கள் 1 ஸ்கூப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆனால் ஐஸ் க்யூப்பு இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நைட்டில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நைட் ஷேக் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப், ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப் மட்டும் ஆட் பண்ணி ஒரு 5 or 10 செகண்ட்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணி அண்ட் 300 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நைட்டு 8 to 8:30க்குள்ளே ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுடைய வெயிட் லாஸ் கோல் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஸ்கின் கேரை ரொட்டீனாக வச்சுருக்கோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.